தினம் அவங்க யாரும் அந்த இடத்துல கிரௌட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த இடத்தை கிளியர் பண்ணுங்க. அந்த இடத்தை தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்க. ராமர் சிலை மீது ஒவ்வொரு ஆண்டின் ராமநவமி என்று சூரியனை விடுவது போல அந்த கட்டடக்கலைகள் கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமனுடைய சிறப்புகள் என்று பார்க்கும்போது வால்யூம் கம்மி பண்ணு. ஒரே ஒரு நிமிஷம். நம்மளுடைய மரியாதை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை ஹலோ, இந்த மல்டிகேட்டில் கலெக்ட் பண்ணிட்டான், கலெக்ட் பண்ணி வரேன். ஓகே வந்துடுவோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான நாளில், மிக மிக முக்கியமான நாளில், இந்தியாவுடைய கலாச்சார நம்முடைய பரிமாணத்தில் நாம் யாரும் கூட, நாம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகள் அடுத்த 10,000 ஆண்டுகள் இந்த நாளை யாரும் மறக்க முடியாத ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் போராடியதற்கு, நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து இந்த நாளுக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்ட நாள் இன்று நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி திருக்கோவில்ல சுவாமியினுடைய அருளோடு அமர்ந்து அந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. எங்களையும் இங்கே அழைத்து உங்களோடு அமர்ந்து இந்த அற்புதமான இந்த தருணத்தை பார்ப்பதற்காக அழைத்த அந்த கோவிலுடைய எல்லா அறங்குழு தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இது சாதாரணமாக இது நடக்கவில்லை. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு, சட்ட போராட்டத்திற்கு பிறகு, இந்தியாவில் பல இடங்களில் பல முக்கியமான நிகழ்வுக்கு பிறகு இன்று நடந்திருக்கிறது. அதுவும் கூட இந்த முக்கிய எஜமானா, இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய 11 எஜமான முக்கிய எஜமானாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்வில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக கூட நம்மை கருதுகிறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தன்னை தயார்படுத்துவதற்காக 11 நாட்கள் ஒரு கடுமையான ஒரு அஷ்டான நிகழ்விலிருந்து, விரதத்திலிருந்து தன்னுடைய உடலை எல்லாம் வருத்தி கொண்டு இந்த நிகழ்வுல பங்கேற்கிறார். கடந்த 2 நாட்களாக என்னை போன்ற எளியவர்கள், சிறியவர்கள் அது அருகில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க அந்த அனுஷ்டானத்தில் என்று 2 நாட்களாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதை சொன்னால் என் கண்ணிலிருந்து எங்கோ இடத்துல தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் இந்தியாவுடைய பிரதம மந்திரி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை சிறப்பாக நடத்துவதற்காக தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் தயார் செய்து, அதுவும் தன்னுடைய பயணத்தில், ஆன்மீக பயணத்தில் கடைசி 2 நாட்கள் தமிழகத்துல ஸ்ரீரங்க பெருமாளை சந்தித்து அருளை பெற்று, ஆசியை பெற்று, அதன் பிறகு தாயாரை சந்தித்து விட்டு அந்த மண்டபத்திலிருந்து வெளியே ராமானுஜ மண்டபத்தை நோக்கி நடந்து செல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க, திடீர் என்று ஒரு 2 நிமிஷம் மழை பெய்யுது. அது சாட்சியாக நாங்கள் ஒரு 10 பேர் தான் அந்த கோயிலுக்குள் நின்றோம். எஸ்பிஜி எல்லாம் கொடையை தேடி ஓடுறாங்க. மழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மழை எங்கே பெய்வதற்கு வாய்ப்பே. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கொடையை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். கரெக்டா 2 நிமிடம் தூரல். ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமான் தன்னை சந்தித்து அருள் பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியே செல்லும் பொழுது வாழ்த்தி, மலை மூலமாக வருண பகவானுடைய வாழ்த்தி அந்த காட்சியும் பார்ப்பதற்கு. அதன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு போனாங்க. நீங்கள் அனைவரும் கூட பார்த்து, குறிப்பாக சமுத்திரத்தில் அவருடைய ஸ்நானமாக இருக்கட்டும், 22 கிணற்றுல இந்த எல்லா நடைமுறையும் பின்பற்றி, குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோவில்ல 13ஆம் நூற்றாண்டிலே எந்த மண்டபத்திலே கம்பர் ராமாயணத்தை ஏற்றினாரோ அதே மண்டபத்தில் அமர்ந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவுடைய பேரன் சிக்கல் குருச்சரன் அவருடைய கர்நாடிக் இசையில கம்பராமாயணத்தை கேட்டு, இலங்கையிலிருந்து வந்த கம்பவார்த்தி ஜெயராஜ் ஐயா, ப்ரொஃபசர் ஞானசுப்ரமணியா, என்னுடைய வாழ்க்கையிலே உயிரிழக்கும் வரை கம்பர் மண்டபத்திலிருந்து நான் கம்பராமாயணத்தை கேட்டதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு மண்டபத்திலிருந்து நடந்து போனார். அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பதற்கு சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான இன்று காலையில் டிவியில ராமகிருஷ்ணா மடத்தினுடைய சுவாமிகளை காலையில் டிவியில பேசியிருக்கான். பிரதமர் அவர்கள் தங்கியிருந்த ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு துன்பத்தோடு பிடிக்காம தலையில படுத்து தூங்கினார். எப்படிப்பட்ட ஒரு மகான் கிடைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட பிரதமர் நாடு கிடைத்திருக்கின்றோம்.
சில அசம்பாவிதங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சு கோயில் நம்ம அரசியல் பேசக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பக்தி இன்னைக்கு ஒரு நிகழ்வை தமிழகத்தில் நடத்தி தாண்டி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு எழுச்சி, ஒரு முதன்முறையாக இந்து எழுச்சி. இந்து எழுச்சி தமிழகத்தில் வராத சொன்னவர்களுக்கெல்லாம் ராமன் இந்து எழுச்சியை காட்டியிருக்கின்றார். பட்டி தொட்டியில் எல்லாம் அது ஸ்ரீரங்கத்தில் அங்கக்கூடிய மக்கள் பரவாயில்லை எப்படி நீங்க வரவேற்பார்கள் என்று பார்க்க வேண்டும். நம்ம சொன்னாச்சு வயசான பாட்டி 94 அகவல் இருக்கக்கூடிய பாட்டி ரோட்ல வந்து சேர் போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமர்ந்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் வீதியில பிரதமர் பார்ப்பதற்காக. மிகுந்த மகிழ்ச்சி, மற்றற்ற ஒரு சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம். அனைவரும் சேர்ந்து ராமராஜ்யத்தை நோக்கி செல்ல வேண்டும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், எத்தனையோ நம்மளோட கடவுள்கள் இருந்தாலும் கூட எந்த கடவுளும் ஆட்சி செய்ய ஒரே ஒரு கடவுள் ராமபுரம். அதனால்தான் ராமராஜ்யம் என்று சொல்லியிருக்கோம். ராமராஜ்யம் என்றால் ஒரு கடவுள் ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ, ஒரு நாடு எவ்வளவு சுபிட்சமாக இருக்குமோ, அந்த ராமராஜ்யத்தை பார்க்க கடவுளுடைய ஆட்சியை பார்க்க வேண்டும். இன்னும் என்னை பொறுத்தவரை ஒரு மகானான கடவுளான நரேந்திர ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ராமராஜ்யத்தை நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய நம்பிக்கையோடு பார்க்க ஆரம்பிக்கிறோம். இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 94 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோவில், கோபாலபுரத்துல மிக முக்கியமான கோவில். இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்த பொழுது எங்களுடைய மனம் குதூகலத்திலே ததும்பி இங்கே வந்து இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். ஐயா, உங்களுடைய அழைப்புக்கு என்றும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இவங்க வந்து மிஸ்ஸஸ் வசந்தா பார்த்தசாரதின்னு சுந்தரகாண்டம், நாராயணியம், இந்த இதெல்லாம் இவங்கள்தான் தான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்க கோவிலினுடைய டிவோட்டிஸ் இவங்க. அதனால இவங்களாலதான் இந்த ஆலயமே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா டிவோட்டிஸும் கூட சேர்ந்து நடக்கிற கோயில் இது. அவ எல்லாரும் நன்னா பார்த்துக்கிறதுனாலதான் இந்த ஆலயம் நன்னா நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர் இங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கேன்னு இருக்கார். அவர் இருக்கக்கூடிய நேரத்துல வசந்தா பார்த்தசாரதி மேடத்துக்கிட்ட மைக்க கொடுத்துட்டு அவளை ராமஜபம் பண்றதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அவள் சொல்லி முடிச்ச உடனே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமங்கிறத அவள் ஒரு 5 நிமிஷம் எல்லாருமா சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். நாட்டுல எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வந்திருக்கக்கூடிய அத்தனை டிவோட்டிஸ்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். श्री राम जय जय राम, 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 श्री राम जय जय राम,
தெரியுதா இல்லையா? प्रधानमंत्री जी मूर्ति द्वार से पैदल भगवान का एक छत्र लेकर ऊपर चल रहे हैं। उसी में गर्भगृह में प्रवेश कर द्वार से प्रवेश हो गया। नृत्य मंडप में प्रवेश कर गए। रंग मंडप में प्रवेश हो गया। अब वो पूर्ण मंडप में प्रवेश करने वाले हैं। वहीं पर छत्तीसगढ़ राष्ट्रीय परिषद समिति संघ डॉक्टर मोहन राव भागवत, उत्तर प्रदेश के माननीय मुख्यमंत्री योगी आदित्यनाथ जी, उत्तर प्रदेश की राज्यपाल महोदया आनंदीबेन पटेल, राम जन्मभूमि तीर्थ क्षेत्र के अध्यक्ष नंद गोपाल दास जी महाराज उपस्थित है। केशव पाराशरण जी, वासुदेवान सरस्वती जी महाराज, नुपुर परमानंद जी महाराज, अन्य सभी व्यक्तिगत उपस्थित है। जय श्री राम। பின்னாடி நிறைய பேர் மறைச்சிட்டு இருக்காங்களா தெரியலையா? தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி கொஞ்சம் பொசிஷன் கொடுத்து வழி விட்டு நில்லுங்க, இல்லைன்னா உட்காருங்க. உட்கார்ந்து பார்த்தாலும் தெரியும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்இடி மானிட்டர் போட்டிருக்கோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். जो कि हृदय कहा जाता है, आज अत्यंत प्रफुल्लित है। आज उल्लास चारों ओर, आज आनंद चारों ओर। क्यों? भगवान श्री राम पधारे हैं। तब भगवान श्री राम प्राण प्रतिष्ठित होने जा रहे हैं। चेतना का संचार होने जा रहा है भगवान श्री राम की उस मूर्ति में, जो इस पर थोड़ी ही देर बाद आप देखेंगे कि कमल पत्र पर वो विराजमान खड़े भक्तों को दर्शन देंगे नव्य और भव्य रूप में। साथ ही साथ पुराने रामलला विराजमान भी अपने स्वरूप में स्वर्ण सिंहासन पर भक्तों को दर्शन देंगे। वो दिव्य दर्शन जिसके लिए सभी की आंखें तरस रही थी। दिव्य क्षण, युगांतकारी क्षण, प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंच चुके हैं गर्भगृह में। प्राण प्रतिष्ठा होनी है भगवान श्री राम के बाल मूर्ति के बाल विग्रह की। इन क्षणों को अगर देखें तो प्रधानमंत्री नरेंद्र मोदी समूची सनातन संस्कृति के बिंब के रूप में कर्तव्य परायण स्वरूप में, धर्म परायण स्वरूप में, 140 करोड़ देशवासियों के प्रतिनिधि के रूप में, तेज तप और तपश्चर्या के पर्याय के रूप में, भारत भारतीयता के अग्रदूत के रूप में और साथ ही साथ सनातन संस्कृति के ध्वजवाहक के रूप में प्रस्तुत हैं गर्भगृह में। सनातन संस्कृति के संवाहक के रूप में, भारत की एकात्मता के, भारत के वैभव के इस अटूट प्रदर्शन के आज दिन को पूरी दुनिया साक्षी हो रही है। और अगर देखें तो निश्चित तौर से जिस तरीके से प्रधानमंत्री जी पहुंचे हैं, कहा जा सकता है कि वह शंकर का तेज लिए आता है, सत्य सनातन शाश्वत का वह वेग लिए आता है, माथे पर अपने त्रिपुंड सजाकर जगत गुरु भारत का संदेश लिए आता है। और वह संदेश है वसुधैव कुटुंबकम का, वह संदेश है सर्वे भवन्तु सुखिनः का, वह संदेश है कृण्वन्तो विश्वमाद्यम का, वह संदेश है वयम राष्ट्रे जागृयाम पुरोहितः का, यानी कि हम राष्ट्र में जागते रहें और राष्ट्र निर्माण में हम संलग्न रहें। आज इतिहास लिखा जा रहा है। सप्तपुरियों में सर्वश्रेष्ठ भगवान श्री राम की जन्मभूमि अयोध्या में दिव्य भव्य नव्य मंदिर में प्राण प्रतिष्ठा के लिए प्रधानमंत्री संकल्प ले रहे हैं। ये संकल्प है उन हुतात्माओं के लिए, ये संकल्प है
उन बलिदानियों के लिए ये संकल्प है, उन राम भक्तों के लिए ये संकल्प है, भारत भारतीयों के लिए ये संकल्प है, सनातन संस्कृति के लिए ये भारत के जगत गुरु स्वरूप का भी संकल्प है। और आज हम साक्षी बन रहे हैं, प्रधानमंत्री साक्षी हो रहे हैं, साक्षी भाव से उपस्थित हैं श्री रामलला के बाल मूर्ति विग्रह के सामने। अजय, जिस तरह से आप ये अद्भुत दृश्य देख रहे हैं, सुनील शास्त्री जी इस वक्त प्राण प्रतिष्ठा के लिए संकल्प कराते हुए, और प्रधानमंत्री एक तरह से इस प्राण प्रतिष्ठा के संकल्प के बाद जो 6 गृहस्थ हैं वो इस प्राण प्रतिष्ठा के कार्यक्रम को अपनी ओर से, जिन्होंने लगातार तपस्या की है, भूमि पर शयन किया है, बिना कोई अन्न ग्रहण किए, लगातार जब से उन्होंने प्राण प्रतिष्ठा का संकल्प लिया है तब से वो 6 के 6 परिवार तपस्या कर रहे हैं। आप सभी जानते हैं कि इस वक्त प्रधानमंत्री मोदी भी पिछले 11 दिनों से तपस्यारत हैं और उन्होंने दक्षिण भारत के अलग अलग मंदिरों में जाकर के अपने इष्ट भगवान श्री राम, अपने इष्ट भगवान श्री शिव का दर्शन किया है। और शिव की बात है तो आप देख लीजिए कि जो पीछे आचार्य इस वक्त आपको दर्शन दे रहे हैं वो काशी से पधारे हैं। वही काशी जो भगवान राम के सखा हैं, वही काशी जहां पर भगवान शिव भगवान राम के स्वामी के रूप में विराजते हैं, वो जगत गुरु है। इसलिए काशी भी मगध है, क्योंकि काशी से ही ज्योतिषी गणेश्वर द्राविड़ ने इस पवित्र मुहूर्त को निकाला है, जिन्होंने जो भूमि पूजन का भी जो ज्योतिषाचार्य का महत्व बताते हुए निकाला था। इस वक्त आप देखिए कि गर्भगृह में बहुत ही विशिष्ट मेहमान प्रधानमंत्री के साथ इस वक्त आरएसएस के प्रमुख मोहन भागवत जी भी पधार चुके हैं। इस प्राण प्रतिष्ठा समारोह में अनंत अनंत कोटि आत्माओं की भावनाओं को अपने हाथों में लिए करबद्ध प्रार्थना भगवान श्री राम से, भगवान श्री शिव की धरती से पधारे आचार्यों की उपस्थिति में बहुत ही दिव्य क्षण। वर्तमान में कहा जाए तो भगवान शिव सबसे अत्यधिक प्रसन्न, क्योंकि स्वामी, सखा और मित्र ये तीनों ही संबंध भगवान शिव। श्री राम श्री विद्योपासनासक्तम श्री विद्या वेदभूषणम श्री विद्याविनवम वंदे ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அன்புக்குரியவர்களே, நாம் முக்கியமான தருணத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். ஆம், அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டைக்கான பூர்வாங்க பூஜைகள் மிகச் சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களாலே நிகழ்த்த பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் எத்தனையோ வருடங்களாக காத்து கொண்டிருந்த மக்கள் 500 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் வாழ்க்கையிலே காலிலே காலணி இல்லாமல், தலையிலே தலைப்பாக இல்லாமல், சூரியகுலத்தை சார்ந்தவர்கள் என்றைக்கு ஸ்ரீராமனுடைய திருக்குட நன்னீராட்டு விழா பிராண பிரதிஷ்டை நடைபெறுமோ அப்பொழுதுதான் நாங்கள் தலைப்பாகையும் காலுக்கு காலணியும் அணிவோம் என்று சொல்லி உறுதியோடு இருந்த அந்த மக்களுடைய விடிவான நாள் இன்றைய நாள் என்று சொன்னால் அது மிகையான செய்தி அல்ல. ஒரு பெரிய மூதாட்டி 83 வயதாகிறது. ராமனுக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுமோ அப்பொழுதுதான் நான் வாய் திறந்து பேசுவேன் என்று இதுகாலம் மௌனமாக இருந்த அற்புதமான அந்த மௌன விரதத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம். அன்பிற்குரியவர்களே, மிகச் சிறப்பாக, மிக அருமையாக ராம்லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டைக்கான பூர்வாங்க பூஜைகளை இப்பொழுது மிகச் சிறப்பாக நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விலே ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டையிலே மிகச் சிறப்பாக, மிக அருமையாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பூஜைகளுக்கான நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த செயலை செய்தாலும் மிக அருமையாக, மிக நேர்த்தியாக, அதில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய மாபெரும் பிரதம மந்திரி அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையான செய்தி அல்ல. பூர்வாங்கமான பூஜைகளிலே தீர்த்தங்களை கொண்டு, புனித தீர்த்தங்களிலே இப்பொழுது பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்களே நேரடியாக சென்று எல்லா இடங்களிலும் இந்த புனித தீர்த்தங்களை சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட ஒரு மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை நாம் நம் வாழ்நாளிலே காண்பது என்பது மிக அரிதான செயலாகும். இதோ ராம ஜென்ம பூமிக்குள்ளாக, அந்த அற்புதமான ஆலயத்திற்குள்ளாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான தருணம். மிகச் சிறப்பாக, மிக அருமையாக கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சொல்வார், ராமபிரானுடைய கால் வண்ணம் என்று சொல்வார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர்வண்ணம் அன்று மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ
மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே நின்றன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்வார். அப்படி அந்த கால் வண்ணத்தை பார்த்து விஸ்வாமித்திர மகரிஷி வியந்து போன அந்த தருணம் போல இப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் மிகச் சிறப்பாக தங்களுடைய பொற்பாதங்களை அந்த ஆலயத்திற்குள்ளாக நுழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் செய்த தவத்தின் பேராக இந்த அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். संपन्न हो चुका है, शिखर का निर्माण संपन्न हो चुका है और ये अद्भुत क्षण जब प्रधानमंत्री इस वक्त श्री राम लला के सामने पहुंचने वाले हैं और बहुत ही पवित्र दिन आज का और द्वादशी का दिन। कल तो पूरी अयोध्या ने एकादशी की, लेकिन 11 दिनों से अपने व्रत के जरिए एक तपस्वी की भांति प्रधानमंत्री मोदी ठीक उसी तरह से जैसे भगवान श्री राम ने राज्याभिषेक से पहले भूमि पर शयन किया, भगवान श्री राम ने राज्याभिषेक से पहले जैसे अन्न जल का त्याग किया, महर्षि वशिष्ठ के कहने पर उन्होंने सारी गतिविधियों का सारी रंग मंडप में प्रवेश हो गया। அன்புக்குரியவர்களே, கருவறைக்கு முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த பூஜா தளத்திலே இருந்து பூர்வாங்க பூஜைகளை நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிகச் சிறப்பான இந்த பூஜைக்குரிய நெறிமுறைகளை அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் அருமையாக வழிகாட்டிட, அதனை தொடர்ந்து அந்த பூஜைகள் செய்வதற்கான அற்புதமான தருணங்களிலே கையிலே பவித்திரம் என்று சொல்லுவோமே, அந்த கர்ப்பைக்குள்ளான அந்த பவித்திரத்தை கையிலே அணிந்து கொண்டு மிகச் சிறப்பாக அந்த பூஜைகளை செய்யக்கூடிய அந்த மெயின் ஹால்லையும் 55 சென்டிமீட்டர் தயவு செஞ்சு அங்கே கூட பார்த்தோம்னா பாக்கி பேருக்கு மறைக்காம இருக்கும். அதுக்காக சொல்றேன். इस वक्त आप देख रहे हैं ये जो अद्भुत योग बना है। आज मध्याह्न में लगभग 12:30 बजे अयोध्या में श्री राम जन्मभूमि स्थान पर नवनिर्मित मंदिर में श्री राम भगवान की प्रतिष्ठा होगी। ये मेष लग्न है, वृश्चिक नवांश है और अभिजीत क्षण है। मृगशीर्ष नक्षत्र है जो कि भगवान चंद्रमा के साथ जुड़ा हुआ है और आज सोमवार का बहुत ही अद्भुत दिन जिसमें ये परम योग बना है। इंद्र योग, आनंद योग, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் என்று மிகச் சிறப்பாக கவி சக்கரவர்த்தி கம்பர் கூறுவது போல மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய அற்புதமான ஆலய பிராண பிரதிஷ்டை விழாவிலே மிகச் சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டைக்கான பூர்வாங்க பூஜைகளை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய திரு உள்ளத்திலே
எப்பொழுதும் குடிகொண்டிருக்கக்கூடிய அன்பான பக்தர்களாலே மிகச் சிறப்பாக நடத்தப்படக்கூடிய அந்த பூஜையிலே அப்பர் பெருமான் சொல்லுவது போலே சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்வார். அப்படி ஒரு பூஜைக்கு ரொம்பவும் அடிப்படையான விஷயமாக இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை தொடர்ந்து புஷ்பங்கள், அந்த பூவினாலே நாம் பூஜை செய்யக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை பெற்றோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே அந்த பூஜைக்கான அந்த தன்மை. ஆகையினாலேதான் மிகச் சிறப்பாக திருமூலர் சொல்லுகிற போது புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணலும் அது கண்டு அருள் புரியா நிற்கும், எண்ணிலி கோடி இழி பிறவிகள் நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்று சொல்வார். அந்த வகையிலே அந்த பூவை எடுத்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய பேர் இருக்கிறதே, அந்த பேற்றினை பெறக்கூடிய மாபெரும் பேராக இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அதனை பெற்றிருக்கிறார்கள். அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்திலே சொல்லுவார், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி, தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகி, ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகி, உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி, அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகி, அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்வார். அந்த வகையிலே நாம் உணவு உண்பதற்கு முன்னாக ஒரு பூவை எடுத்து எம்பெருமானுடைய திருமுடி மேல் சார்த்த வேண்டும். இதோ அழகான ரம் லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமர் கையிலே மிகச் சிறப்பாக அந்த எண்ணெய் உருண்டை என்று சொல்லக்கூடிய அழகான உருண்டையோடு கரங்களிலே தாங்கிக் கொண்டு நேற்றைய தினம் முதல் யாகசாலை நடைபெறக்கூடிய அருமையான இடங்களிலே அருட்காட்சி தந்த அந்த எம்பெருமானுடைய திரு விக்கிரகத்தை காணக்கூடிய பேச்சை நாம் பெற்றிருக்கின்றோம். மந்திரங்களை வாங்கி அவர்களே உச்சரிக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். 11 நாட்களாக இளநீர் மட்டுமே அருந்தி உபவாசம் இருந்து எம்பெருமானுடைய மிக அற்புதமான இந்த பிராண பிரதிஷ்டை விழாவிலே தானே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜ ரிஷியாக திகழக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பிரதமர் அவர்களை நாம் நம் தேசத்தினுடைய தலைவராக பெற்றிருக்கின்றோம் என்பதே நாம் வாழக்கூடிய காலத்திலே நாம் செய்த புண்ணியமாக நாம் கருதுகிறோம். அந்த வகையிலே சிறப்பு வாய்ந்த இந்த ராம்லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமனுடைய பிரதிஷ்டையினுடைய பூஜைகள் எல்லாம் மிக அற்புதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம் கண்முள்ளாக கண்டு கொண்டிருக்கிறோம். பாலிமர் தொலைக்காட்சியின் மூலமாக, ஜோதி தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே வரவேற்பறையிலே வீட்டு கூடங்களிலும் மிகச் சிறப்பான இந்த காட்சி நம் வாழ்நாளிலே கிடைத்தற்கரிய ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த நாள் இறைவனை பற்றி நாம் புகழ்ந்து பாடக்கூடிய பேசக்கூடிய நாளாக இருக்கின்றது. அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த நாளிலே எம்பெருமானுடைய திருவருளை சிந்தித்து எம்பெருமானுடைய திருவருள் எங்கும் பரவி எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே பிரார்த்தனை தான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனையைத்தான் ஆண்டாள் நாச்சியார் கடந்த மார்கழி மாதம் முழுவதுமாக 30 நாட்களிலே மிகச் சிறப்பாக எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை தான் எம்பெருமான் கண்ணனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்த பிரார்த்தனையாக நாம் பார்க்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்னாய் பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையல் உள்ள பூங்குவளை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காயை உக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருப்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் என்று பாடி பரவுவார். அப்படி தேசமெங்கும் நீங்காத செல்வம் நிறைந்த செல்வமாக சுவாமி விவேகானந்தர் மிகச்சிறந்த கனவாக இந்தியா ஒரு நாள் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான தேசமாக உருவாகும் என்று சொன்ன அந்த தெய்வீகமான சத்தியமான வார்த்தைகள் மகாகவி பாரதி 3 முறை அழுத்தி சொன்னானே, ஆம் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும், ஆம் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும், ஆம் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும் என்று 3 முறை சொன்ன அந்த சத்தியமான வார்த்தைகள் இப்பொழுது நிறுவனமாகி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இப்பொழுது ஒரு குடை கீழாக, எப்படி ராமபிரானுடைய குடை கீழாக தங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த வகையிலே இருக்கக்கூடிய அருமையான காலத்திலே அருமையான பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய தன்மையிலே இப்பொழுது தாமரை மலர்களோடு பூஜிக்கக்கூடிய காட்சியை கண்டிருக்கிறோம். Thank you.
சிறப்பாக மிக அருமையாக ஸ்ரீ ராம் லல்லாவினுடைய திருவுருவ காட்சியை மாலைகள் சார்த்த மிக அழகாக கண்டுகொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். மிக அருமையாக அங்கே நம்முடைய போற்றுதலுக்குரிய RSS தலைவர் ஸ்ரீ மோகன் பகவத் அவர்களும் மிக அற்புதமாக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவர்களும் உடன் இருந்து அந்த பூஜையிலே பங்கேற்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருவுருவ பிராண பிரதிஷ்டையினுடைய அருமையான கருணத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இது நாம் அழகாக அற்புதமாக பெருமானுடைய அழகான தோற்றம். குழுதலை கமலமன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார் தடக்கல் கண்டார் வாழ் கொண்ட கண்ணார் யாரை வழியினை முடிய கண்டார்
டிவோட்டிஸ் எல்லாருமா கொஞ்சம் வழி விட்டு உட்காந்துட்டேன்னா நம்ம பிரசாதத்தை வாசலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் வந்து பிரசாதத்தை வாசலில் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ ஆகும். இப்போ தீபாவளி முடிஞ்சாச்சு, வந்த கெஸ்ட்டுக்கு அவளுக்கு நைவேத்தியம் பிரசாதத்தை கொடுத்து அவளை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட இருக்கிறவா நவக்கிரக சன்னதிக்கு எதிர்த்து பிரசாத விநியோகம் நடக்க போகுது. அதனால அங்கே பொறுமையாக இருந்து ஒருத்தராக இருந்து வாங்கி போகணும். நாங்கள் பார்க்க மாட்டேன் தட்டையில் அது ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கும். எல்லாரும் லைனில் வந்து எப்போதும் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सीताराम भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सीताराम भज प्यारे तू सीताराम। राजा राम पतित पावन सीताराम 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 भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सीताराम
रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम राजा राम पतित पावन सीताराम 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 रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम पावन सीताराम ताराम भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम रघुपति राघव राजा राम सीत पावन सीताराम रघुपति राघव राजा राम सीत पावन सीताराम मेरा भैया राजा राम पतित पावन सीताराम सीताराम भज प्यारे तू सीताराम Shri Ram 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 Shri Ram 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 Shri Ram 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 Shri Ram 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 Jai Ram 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 Sita Ram 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 Jai राम 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 जय जय राम 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 सीता राम 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 जय जय राम राम Sita Ram 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 Jai Jai Ram 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 Jai Jai Ram 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 Jai Jai Ram 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 Sita Ram 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 Jai Jai Ram 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 राम राम जय जय राम 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 सीता राम 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 जय जय राम 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 जय जय राम 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 सीता राम राम Ram 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 Shri 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 Ram श्री राम 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 Jai Jai Ram 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 राम जय जय 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 राजा राम 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 राजा Raja Ram 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 Nisa Sa Nisa Sa Nisa Sa Nisa Sa Pari Sa Re Sa Re Re Ni Ga Ma Ga Ma Pa Sa Ni श्री राम राम 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 श्री राम श्री राम राम श्री राम राम श्री राम
Ram, Ram, Shri 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 Ram.